ஜெய் ஸ்ரீராம். மாகங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாள். நம்ம வீட்டு கொலுவை நாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அம்மனுக்கு தனியா ஒரு ரோ, சிவன் முருகனுக்கு தனியா ஒரு ரோ, பெருமாளுக்கு கிருஷ்ணர் விஷ்ணுக்கு தனியா ஒரு ரோ கொடுத்துருக்கோம். விஷ்ணுவோட கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட நிறைய இருக்கிறனால விஷ்ணு கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் 2 ரோ கொடுத்து வச்சிருக்கோம். இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த வரவு இந்த ஆண்டாளும் கிருஷ்ணரும், இந்த ஐயப்பன், அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றது, அப்புறம் ராம் சீதா கல்யாணம், இந்த லக்ஷ்மி நரசிம்மர், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம் புதுசா வந்த கலெக்ஷன். அங்க சக்கரத்தாழ்வார் இருக்காரு, பக்கத்திலே நம்ம உலகம் எல்லாரும் ஆர்வமா இருந்த நம்மளுடைய ராம்லல்லா கோயிலுக்கு நிச்சயமா ஒரு நாள் போவோம்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா ராம்லல்லா எங்களை கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பாருன்னு நாங்க நினைக்கவே இல்லை. ராம்லல்லாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து இந்த சீதாராமர் கல்யாணம் எவ்வளவு ஒரு தத்ரூபமா இருக்குன்னு பாருங்க. தசரத மன்னர், பின்னாடி லக்ஷ்மணன், இங்க சீதாம்மாவோட சகோதரிகள் எல்லாரும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க. ரொம்ப நேச்சுரலா நிஜமா கல்யாணம் நடக்கிற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இங்கே அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றது, ராமரோட மடியில லக்ஷ்மணன், எவ்வளோ ஒரு அருமையா தத்ரூபமா இருக்கு பாருங்க. கீழே கல்யாண செட்டு, பிரவேசம், பேபி ஷவர் இதெல்லாம் இருக்கு கீழே. அப்படியே இந்த பக்கம் வந்தா பெருமாள், ராதே கிருஷ்ணா, இங்க நம்மளுடைய கள்ளழகருக்கு கீழே அப்படியே கருப்பணசாமி வச்சிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தவளும் கிருஷ்ணரும் தவளும் பலராமனும் வச்சிருக்கோம். அவங்களுக்கு பின்னாடி அப்படியே பலராமன், சுபத்ரா, ஜெகநாதருடைய ஒரு இது வச்சிருக்கோம், புரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இங்க தொட்டில் கிருஷ்ணர், இங்க கோமாதாவோட கிருஷ்ணர், பின்னாடி கோமாதா, இங்க ஒரு தவளும் கிருஷ்ணர், இங்க ஒரு வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணர், கிருஷ்ணரோடைய குழந்தை பருவம், இங்கே கருமேக வண்ணன், கருப்பான கிருஷ்ணர், நாமும் சங்கு சக்கரம், சிறிய திருவடி, பெரிய திருவடி, தாயாரும் பெருமாளும். இது எல்லாத்துலயும் ஐகானிக்கா எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கீத உபதேசம். எவ்வளோ குஞ்சலமா அழகா அர்ஜுனர் பின்னாடி உட்கார, அனுமன் உடைய கொடியில கிருஷ்ண பரமாத்மா இந்த தேரை ஓட்டிட்டு போறாரோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை என்னும் தேரை கிருஷ்ணரோட கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப அருமையா ஸ்மூத்தா அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். நம்ம அர்ஜுனன் மாதிரி கம்ஃபர்டபுளா பின்னாடி உட்காந்துட்டு லைஃபை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது இந்த வருஷம் புதுசா வாங்கின விஸ்வரூப தரிசனம். இங்கேயும் அர்ஜுனர் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனருக்கு காமிச்சு, யதா யதா இ தர்மஸ்ய கிளாயிர்பவதி பாரத அப்யுத்தாம நரமஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜான்யகம் பவித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனருக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய பிரசன்ஸ் நீங்க உணரணும் அப்படின்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கிறேன். இந்த நவராத்திரி எல்லாத்துக்கும் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.